இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன்னா ஏற்காடுக்கு போயிட்டு இருக்கோம். சத்தியமா வாந்தி எடுத்துருவேன். இரு எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. அந்த கண்ணுல ஒரு மரண பயம். காப்பாத்த வந்த இடத்துல காணா போச்சிருச்சுமே. ஏதாவது போட்டி வச்சுக்கோங்களேன் 2 பேருக்குள்ள. டேய் நீ திரும்பி இந்த மாதிரி சுத்த போறடா. 3 சுட்டாடா ஞாபகம் வச்சுக்கோ. 2 போச்சு ரோல லாஸ்ட் ரோஸ் தான் நீங்க கீழ பாத்துங்கற. ஓ ரோஸ் இதுவா இந்த பக்கமா? நீங்க ஒரு கலர் பிளேலிஸ்ட் ஐயோனியாடா. பாக்காம சொல்றா. பார்த்தாலே பாத்தே ஒண்ணு புரியல. என்னடா அப்படி சொல்ற? ஏய் ஃபர்ஸ்ட் மனசு. ஏய் அவன் தட்டிட்டான். ஏய் அவன் கையை வச்சு தட்டிட்டான்டா. ஏற்காடு சீரீஸில் நம்ம இது வரைக்கும் 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இது நம்ம ஏற்காடு சீரீஸோட 3rd வீடியோ. இந்த வீடியோவில் நாங்கள் உங்களோட சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் கூட்டு போக போகிறோம். சத்துன்னு அடியை போட்டு விட்டுருவேன். என்ன சண்டைக்கு கூட்டாவும் ஒன்னா பந்தயம் போட்டு காப்பிரைட் அது என்ன பாட்டு? ஒரு பாட்டுல இந்த துண்டு வச்சு ஆடுவாங்க. என்ன பாட்டு இது? மல்ல 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 மருத மல்ல. காலேஜுக்கு இந்த ஸ்டெப்டா எங்கடா உன் துண்டு? என்கிட்ட துண்டே இல்லையே. மல்ல 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 மருத மல்ல. சரக்கு இங்க கிடைக்காது ஃபுல்லா சரக்கு பாட்டிலா இருக்கீங்க. வரும்போது திட்டு வந்துடுறது தான் பேக்ல போட்டு. செக்கிங் பண்ணுவாங்கடா. நான் உலகமா செக் பண்ணாங்க. நம்ம பசங்க நல்ல மூஞ்சா இருக்குடா. மூஞ்சி பார்த்தாலே இவனுங்களாம் வந்து பால் கூட ஒழுங்கா குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை அனுப்பிடுவாங்க. தம்பி மேஸ்திரி சித்தாளுக்குலாம் வேலை இங்கே இல்லைப்பா. அவங்களுக்கு வேலை அங்கே கொடுத்துருக்கோம். இங்கே எதுக்கு வந்துட்டு இருக்கீங்க? ஏப்பா மேஸ்திரி அங்கே வேலை கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கடா போயிருக்கீங்களா? போனேன் 20 ஸ்டெப் தான் வந்திருக்கேன். 2 கிலோமீட்டர் போனோம்டா. 2 கிலோமீட்டர் போயா? ஆ இன்சா ஆ கும்சா ஆ இன்சா ஆ கும்சா ஆ இந்த முடித்தா. எப்படா இருந்துச்சு? நம்ம ஜவாது மலை போனோம்ல, ஜவாது மலையில வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனோம். இது மாதிரி செம்மையா இருக்கும் அது மாதிரிலாம் யோசிச்சு போனோம். ஆனால் ஒன்றுமே யூஸ் இல்லை. ஒரு மாதிரி டிசப்பாயிண்டாக தான் வந்தோம். இங்கே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. இந்த கிளியர் ஃபால்ஸே வந்து இங்கே வந்து தான் தெரியும் ஃபால்ஸ் இருக்குன்னு. வந்ததுக்கப்புறம் பார்க்குறோம் அந்த பாகுபலியில் பிரபாஸ் ஒரு உட்காந்து போஸ்ட் கொடுப்பார்ல, ஆமாம் அதோட மோசமாக இருக்கடா. நாங்கள் போகும்போது ஃபால்ஸோட ஸ்லோ பார்த்தோன்னா கம்மியாக இருந்துச்சு. இப்போ பாக்குறேன் டப்பு டப்புன்னு மண்டில் அடிக்குது. நாங்கள் போகும்போது தண்ணி கம்மியா இருந்தது. அதுக்கப்புறம் தண்ணி ரொம்ப அதிகமாக வந்துச்சு. அதனால தான் வந்துட்டோம் கீழே. போ கீழே போய் போ ஓடு. மேல என்ன இருக்குமா? ஒரு சூப்பரான ஃபால்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்த ஃபால்ஸ் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஏன்னா நாங்கள் வந்து இங்கே மேலே ஏற்காடு வர வரைக்கும் எதுவுமே ஒரு பிளான் இல்லாமல் தான் வந்தோம். எங்கே போகணுன்னு கூட தெரியாது, என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் அட்ரஸ் கேட்டோம், என்ன இருக்குது எங்கே போனால் நல்லா இருக்குன்னா, அப்போ அவங்க சொன்னாங்க இது மாதிரி கிளியூர் ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸ்ன்னு சொன்னோன்னே நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி நார்மலாக ஒரு ஃபால்ஸ் இருக்கும், சின்னதாக நீர்வீழ்ச்சி போகும், போய் சும்மா பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து பார்த்ததுக்கப்புறம் வேற லெவல். ஒர்த்து பயங்கர ஒர்த்து இந்த ஃபால்ஸ். ஒர்த்து. அதுவும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து விழும்போது ஒரு ஃபோர்ஸில் விழுவும் போதுங்க, சரியான ஃபோர்ஸில் விழுது. சூப்பராக இருக்குது இந்த டைம். என்ன தெரியல, பெஸ்ட்டு போல, அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த டைம். எங்களுக்கு நாங்கள் ஜவாது மலை போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம நீங்கள் கூட அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜவாது மலை போகும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனோம். பைக்லேயே போகிறோம்,
இந்த பைக்கில் போகும்போது ஒரு முதுகு வலி வரும்ல, அந்த வழியெல்லாம் வந்து அங்கே போய் அந்த ஃபால்ஸில் தான் கரைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு போகிறோம். எங்கள் நிலமை அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆச்சு. ஒரு சொட்டு தண்ணியும் வரல, ஒரு ஃபால்ஸில் வர தண்ணி மாதிரிலாம் இல்லை, இந்த வயலுக்கு தண்ணி விடுவாங்கல்ல அதில் வர தண்ணி மாதிரி தான் வந்துச்சு. அப்பயும் விடலையே, அப்பயும் குளித்தோம். ஆனால் இங்கே எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்தோம், வேற லெவல், சூப்பராக இருக்கு. செம்ம தண்ணி. சரி சார், தண்ணி கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் அப்பப்போ வாய்க்குள்ள போச்சு. ஒரு மாதிரி நார்மலாக மினரல் வாட்டர் குடிச்ச ஒரு டேஸ்ட் வரும்ல, ஆமாம் அதே டேஸ்ட்ல இருந்துச்சு. அதுக்கு குடிச்சு பார்த்தீங்களான்னு கேட்காதீங்க, நாக்கில் பட்டவனும் டேஸ்ட் தெரியும். அந்த டேஸ்ட் பட்ஸில் தெரிஞ்ச டேஸ்ட் வச்சு தான் சொல்கிறோம். ஆமாம், இங்கே பாருங்க இந்த வியூவை, சூப்பராக இருக்கு இந்த ஃபால்ஸ். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வாங்க. திரும்பி ஏறும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குது, கொஞ்சம் இல்லை வயசு ஆயிடுச்சு போல், நிறையவே வாங்குது. பட் செம்ம ஃபால்ஸ். இதெல்லாம் சரவணை பார்த்தீங்களா அசிங்கமாக கேட்போம். ஏன்னா சொல்லி அமிச்சான், இதெல்லாம் ஒரு ஸ்டெப்ஸாடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிண்டல் பண்ணோம். ஆனால் இப்போ ஏறும்போது தான் தெரியுது கஷ்டம். பட் ஒர்த்து. யாராச்சும் வரமாதிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இந்த கயல் படம் பார்த்துருக்கியா? ஆமாம். அந்த கயல் படத்தில் வந்து பிரபு அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணோடனே அவர்கிட்ட ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கும். அந்த விசிட்டிங் கார்டில் யார் பேர் பார்த்தா ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர் பேர், அவர் யாருன்னு பார்த்தா பிரபுவாக இருக்கும். உடனே அவர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இது மாதிரி 2 பேர் அரெஸ்ட் பண்ணிக்குமே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே அவர் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு இருப்பார். ஏறி நின்று ஒரு மூச்சு வாங்குவார். அப்போ யோசிப்பேன், 4 அடி தான் வச்சிருப்பாங்க போல மூச்சு. இப்போதான் தெரியும் எவ்வளோ மூச்சு வாங்க. ஏய் நீ அப்புறம் நாமளும் வர அதான் வர்க்கீஸ். கீழே போங்க, நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு புட்டி தம்பி சார் முடியல சார், மூச்சு வாங்குது சார். மேலே போய் மூச்சே விடக்கூடாது. சரி அப்படி கேஷுவலாக போனோம் சரவணா இருக்கும்போது. அப்புறம் நம்ம பண்ண பில்டப்லாம் மொத்தமாக புஷ் ஆகிடும். வராங்கண்ணா பேட் பாய்ஸ் ஃபாலோயிங் அஸ். சைலண்டாக வராமோ கிட்ட நெருங்கிட்டோம். அப்படின்னா அசிங்க போகிறதுக்குள்ளதுன்னா ஒரே வழி, மூச்சு ஹோல்ட் பண்ணிக்கோ. செத்தால மரவெல்லாம் நம்ம மானத்தை மட்டும் விடக்கூடாது. சீரியஸா அவன் ஃபஸ்ட்டே சொன்னான், இந்த மாதிரி கீழே போயிட்டு மேலே ஏறினா பயங்கரமாக மூச்சு வாங்க அப்படின்ட்டு. அப்போ வச்சு செஞ்சோம். இப்போ மேலே போய் நாங்கள் மூச்சு வாங்கினா அவன் எங்களை வச்சு செஞ்சிடுவான். சொன்னா கேட்டிங்கன்னா அப்படி அவன் ஒரு பேசுவான் பாருங்க, பேச்சு வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க சார். இல்லை பேசுவான், மூச்சு அவன் முன்னாடி விடவே போகிறதில்ல. இந்த அங்கேயே மடிந்து செத்தால சாம்பே தான் அவன் முன்னாடி அசிங்கப்பட்டு சாம்பாட்டோம். சரியான ஃபால்ஸ். நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா அது இந்த டிசம்பர், அது டிசம்பர்லேயே இவ்வளோ தண்ணி இருக்குது. சூப்பராக. நான் எங்கேயோ பெஞ்ச ரெயின் தான் இங்கே ஃபால்ஸாக வந்து ரொம்ப ஆமாம் ஃப்ளோ அதிகமாக இருக்குது. ஸோ மழை சீசன் டைம் தான் இன்னும் நிறையா இருக்கும். பார்த்துருங்க, பாறைலாம் வழுக்குது, அது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஆமாம். ஓகே, நாங்கள் மூச்சு ஹோல்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. அப்பாடா. ஓகே, மூச்சு பார்க்கிங் வந்தாச்சு. பார்க்கிங் வந்துட்டோம். கேஷுவலாக பேசுகிறோம்ல, மூச்சு வாங்கல. நார்மல் கேஷுவல் இருக்கண்டா. இரா மூச்சு வாங்கிட்டு போகண்டா. இடுப்பு மடிப்பு